மகளிர் விடியல் மாநகர பேருந்தில் பயணித்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். திராவிட முன்னேற்ற கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ள சென்றார். அப்போது சென்னை மாநகர அரசு பேருந்துகளில் ஏறி மக்களிடமும் ஓட்டுநர் நடத்துனரிடமும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து தமிழக அரசு இயக்கும் மகளிர் இலவச பேருந்தான மகளிர் விடியல் பேருந்தில் ஏறி மக்களோடு பயணம் செய்தார். இந்நிகழ்வின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி அவை விதி 110 கீழ் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்காக 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் ஒன்றாக பண்டிகை கால முன்பண உயர்வு பற்றிய அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களின் குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இதுவரை வழங்கப்பட்டு வரும் பண்டிகை கால முன்பணம் ரூபாய் 10,000 இனி ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக போருக்கு செல்வேன் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாகிஸ்தான் மீதான இந்திய ராணுவத்தின் தாக்குதல் குறித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஏற்பட்ட சந்தோஷத்தை விட இன்று தான் அடைந்த சந்தோஷம் மிகவும் அதிகம் என்றும், காஷ்மீர் பயங்கரவாத சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தியர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்று தெரிவித்தார். பிரதமர் மோடி தனிநபர் அல்ல, 140 கோடி இந்தியர்களின் சிகரமாக விளங்குகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் 9 இடங்களில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து 25 நிமிடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம் கொண்ட அவர், தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக போருக்கு செல்வேன் என்று தெரிவித்தார். இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு எந்த நாடு வருத்தமடைந்தாலும் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்று கருத்து தெரிவித்தார். மேலும் பதில் தாக்குதல் நடவடிக்கைக்கு தமிழக பாஜக சார்பில் பிரதமர் மோடிக்கு தன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். விஜயின் அரசியல் செல்வாக்கு பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிவடைந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாகவும், இன்று நடைபெற்ற புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் திராவிட மாடல் ஆட்சி என்றும் உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் மதுரை ஆதீனம் கார் விபத்து குறித்து பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, மதுரை ஆதீனம் மீது மத அடையாளம் வைத்து தாக்குதல் நடத்த அவசியமில்லை என்றும், சாலை விதிகளை மதிக்காமல் சென்றதால் அந்த கார் விபத்து ஏற்பட்டதாக கூறினார். அதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்று அமைச்சர் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உயர்கல்வியிலேயே 74% பெண்கள் முன்னேறி வந்துள்ளனர். தமிழக பெண்கள் 52% வேலைவாய்ப்புக்கு சென்றுள்ளனர் என்று தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, விஜயின் அரசியல் செல்வாக்கு பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்றும் கூறினார். பேட்டியின் போது உடன் அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் இருந்தனர். அவருடைய முடிவுதான் எங்களுடைய முடிவு, அவருடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு. ஏங்க, மதுரை ஆதீனத்தை போய் மத அடையாளம் காமிச்சு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஒரு ராங் ரூட்ல போயிருக்காரு, அதுல ஏற்பட்ட ஒரு விபத்து, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. மதுரை ஆதீனத்தை தாக்குதல் நடத்தி யார் என்ன பயனடைய போகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதாயத்துக்காக அவர் இப்படி சொல்கிறாரோ, இல்லை வேறு யாராவது அவருக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் கொடுத்திருக்காரு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் நிச்சயமாக இந்த ஆட்சியிலே கிடையாது. ஒன்னு, அவர் மீது குற்றச்சாட்டுகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது விசாரித்து உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ளுமே தவிர பொய் குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் வழக்கு தொடர மாட்டோம். குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமானால், உண்மைத்தன்மை இருக்குமே ஆனால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன்.
யார் தவறு செய்தாலும் அமைச்சராகிய தானே தவறு செய்தாலும் அதனை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாநகராட்சி காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிக்கு செல்லும் 9 புதிய புறநகர் பேருந்துகள், 2 நகர்ப்புற பேருந்துகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருந்து வரும் 35 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் பெரியசாமி, சிறுமலையில் பட்டா கேட்பவர்களுக்கு வனத்துறையினருடன் பேசி அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்தியாவில் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு உள்ளது என்று தெரிவித்த அவர், வேறு எந்த மாநிலமும் வாழ்வதற்கு தகுதியற்றுள்ளது, மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு கூற வேண்டிய அவசியமில்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார். அரசு அலுவலர்களும் இன்றைக்கு அதற்கு தயாரித்து வழங்கியிருக்கிறோம். எந்த பகுதியிலிருந்து பட்டா சம்பந்தமாகவோ வீடு சம்பந்தமாகவோ வேறு அரசினுடைய திட்டங்கள் சம்பந்தமாக கோரிக்கை வைத்தால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அரசு அதை நிறைவேற்றிட தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் செய்தியாக. ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நிலைநாட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் திண்டுக்கல் மாவட்டம் முனைப்பாக இருக்கிறது. எனவே எந்த பகுதியிலிருந்து கோரிக்கை வைத்தாலும் அது அவர்கள் யாராக இருந்தாலும் மதம் ஜாதி எல்லாம் கிடையாது, கிராமமும் கிடையாது. கிட்டத்தட்ட 306 ஊராட்சி இருக்குது. இந்த ஊராட்சிகளில் எங்கிருந்து கோரிக்கை வந்தாலும் அவைகளெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வன்னியர் சங்க மாநாடு வருகிற 11ஆம் தேதி நடைபெறும் நிலையில் காவல்துறை அதற்கு விதித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் டிஐஜி கிஷா மிட்டல், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் ஆகியோருடன் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் நடுவண்துறை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயர் ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாக ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறை மற்றும் தமிழக அரசு இந்த மாநாட்டிற்கு தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்த அவர், மாநாடு சிறப்பாக நடைபெறும் என நம்பிக்கை கூறினார். சிவகிரி அருகே கொலை செய்யப்பட்ட வயதான தம்பதியினர் குடும்பத்தினருக்கு அமைச்சர் முத்துசாமி நேரில் சென்று ஆறுதல் கூறினார். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். கொலை நடந்த வீட்டிற்கு சென்று அதனை பார்வையிட்ட அமைச்சர் அங்கிருந்த உறவினர்கள் மற்றும் அருகாமை தோட்டங்களில் வசிப்பவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் இதற்காக அண்ணாமலை கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணை தேவைப்படாது என்று நம்பிக்கை தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை அவங்க ஒரு முக்காவாசி விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அதை வெளியிட்டதுன்னா அந்த விசாரணையை அதில் கொஞ்சம் பாதிப்பு வந்துடும். அதனால தான் அவங்க அதை வெளியிடுறதில்லை. இப்போ நாங்களே கேட்டால் கூட இன்னது நடந்திருக்குது, இந்த லெவலுக்கு போயிருக்கோங்கிறது கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த விசாரணையினுடைய போக்கில் தடை ஏற்பட்டு விடும் என்ற காரணத்தால் அதனால் பெரும்பகுதி விசாரிக்கப்பட்டிருக்கிறது. 10 டீம் இருக்குது. 10 டீமும் பல்வேறு வகையிலே போய் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஐஜியும் சரி, டிஐஜியும் சரி, எஸ்பியும் சரி 24 மணி நேரமும் இதையே தான் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மட்டும் இல்லை, இந்த சம்பவம் இங்கே நடந்தது இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வேறு எங்கெங்கே சம்பவங்கள் நடந்திருக்கோ அங்கே என்ன நடந்தது, யார் அங்கே செஞ்சது, அதையெல்லாம் லிங்க் பண்ணி இந்த மாதிரி பல வகையில் பல கோணங்களில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய நம்பிக்கை இந்த குறுகிய காலத்திற்குள்ளேயே டெஃபினட்டாக அவங்க ஒரு எல்லையை தொட்டிருப்பாங்க. சாட்டையை சுழற்றுவேன் என முதலமைச்சர் கூறி வந்துள்ள நிலையில் தற்போது பிரதமர் மோடிதான் சாட்டையை சுழற்றியுள்ளார் என்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து தெரிவித்துள்ளார்.
மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 72வது வார்டு பைக்காரா பகுதியில் 15 லட்சம் மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய நியாய விலைக் கடை அமைக்கும் பணி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பூமி பூஜையுடன் தொடங்கியது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு, தீவிரவாதம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். பிரதமர் மோடி துணிந்து நின்று எந்தவொரு பிரதமரும் எடுக்காத ராணுவ நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று புகழ்ந்ததோடு இந்தியாவின் முன்னெடுப்புக்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சாட்டையை சுழற்றுவேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வந்துள்ள நிலையில் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரதமர் மோடி சாட்டையை சுழற்றியுள்ளார் என்று கருத்து தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் தனது வழக்கில் வாதாட மறுத்த வழக்கறிஞரை அரிவாளால் வெட்டிய சரித்திர பதிவேடு குற்றவாளியை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணதாசன் வாணியம்பாடி கோணாமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கானாமுருகன். இவர் மதுபானம் விற்பனை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததால் இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியானார். இந்நிலையில் கானாமுருகனின் வழக்கில் வாதாட அவரது வழக்கறிஞரான கண்ணதாசன் மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கானாமுருகன் வழக்கறிஞர் கண்ணதாசனின் அலுவலகத்திற்கு சென்று அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த கானாமுருகன் தான் வைத்திருந்த அரிவாளால் வழக்கறிஞர் கண்ணதாசனின் கை மற்றும் உடல் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெட்டிவிட்டு அவரின் செல்போனை எடுத்துக் கொண்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளார். இதைக் கண்ட பொதுமக்கள் வழக்கறிஞர் கண்ணதாசனை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வழக்கறிஞர் கண்ணதாசனை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கானாமுருகனை கைது செய்தனர். சங்கரன்கோவில் அருகே சார் பதிவாளர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள மேலநீலித்த நல்லூரில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் செல்லத்துறை என்பவர் சார் பதிவாளராக கடந்த 6 மாதமாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த முனிஸ்பாண்டி, ஆயுள்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை ஆகியோர் உட்பட 3 பேர் பட்டா இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சொத்தை பதிவு செய்ய அவரை நிர்பந்தம் செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு சார் பதிவாளர் செல்லதுரை உடன்படாததால் ஆத்திரமடைந்த முனிஸ்பாண்டி அலுவலகத்தில் இருந்த செல்லதுரையை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த செல்லதுரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சார் பதிவாளர் செல்லதுரையை அவர் தாக்கும் காட்சி அடங்கிய சிசிடிவி பதிவுகள் தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. இதுகுறித்து பணவடலி சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதலில் ஈடுபட்ட முனிஸ்பாண்டி என்பவர் வழக்கறிஞர் என்றும் கூறப்படுகிறது. பட்டப்பகலில் ஒரு அரசு அலுவலகத்தில் அதிகாரிகள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவருக்கு கை கால் முறிவுடன் 3 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்திலிருந்து செம்பரம்பட்டு செல்லும் சாலையில் தனியார் பள்ளி முன்பாக இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேருக்கு பலத்த காயம் மற்றும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 1 மாதமாக 100 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வெப்பம் கடுமையாக பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்தன. இந்நிலையில் வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் ஆகிய பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றானது ஆங்காங்கே வீசியது. சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஈசநத்தம் அருகே கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கும்மி ஆட்டம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் ஈசநத்தம் அருகே சங்கரனாப்பட்டி பகுதியில் ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பவளக்கோடி கும்மியாட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் அம்மன் விஸ்வநாதன் தலைமையில் 167வது நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக ஆண்கள், பெண்கள் அனைவரும் காலில் சலங்கை கட்டி கும்மியாட்டம் விழா நடைபெற்றது.
இதில் திருப்பூர், கரூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என அனைவரும் பச்சை வண்ணத்திலான பாரம்பரிய உடை அணிந்து பாரம்பரியமான உரிமை இசைக்கு ஏற்றவாறு பக்தி பாடல்களுடன் ஆடிய கும்மி ஆட்டத்தை கிராம மக்கள் கண்டு களித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.